நீதியுள்ள நியாய தீர்ப்புகளை நான் அறிந்து கொள்ளும் போது நேர்மையான இருதயத்தால் உமக்கு நன்றி செலுத்துவேன். உமது நியமங்களை கைக்கொள்ளுவேன். என்னை முற்றிலும் கைவிடாதையும். இது நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளை படிக்க கேட்கலாம். முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குதான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் நண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையோர் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்பது. நிருப வேத பகுதி வாசித்து நிறைவுற்றது. ஆண்டவரே, எங்கள் மேலிரங்கும். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 13 துவங்கி 21 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து
பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்கானவைகள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் என்பதே. நற்செய்தி வேத பகுதி வாசித்து நிறைவுற்றது. ஆண்டவரே, எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே, உமக்கு அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின்படி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொத்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொருந்து உயிர்த்தெழுந்தார். கருத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி தன்னுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வில்லோரையும் மருத்துவரையும் நயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். 301வது பாடல். நீ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்த வேத பாகம் சற்று முன்பு நீங்கள் வாசித்து கேட்ட காஸ்பல் லெசன் லூக்கா 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 12:21 எடுத்து தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே, இந்த குளிர்ச்சியான மாலை வேளையிலே எங்களுக்கு என்ன படிப்பினையை உம்முடைய சமூகத்திலே தருகிறீர்? ஆவலாய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உமது பாதமணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, மேலுலகம். நம்முடைய கம்ப்யூட்டர் எல்லாம் பார்க்குற பிள்ளைகள், கணினி பணி செய்கிற பிள்ளைகள் தீம் ஐயா கொடுங்க அப்படி கேட்டாங்க. 2 தீம், எதை வேணாலும் உங்களுக்கு விருப்பமானது போட்டுக்காங்க. இட் இஸ் நாட் அ வெல்த் பட் காட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அது ஒரு டாபிக். இட் இஸ் நாட் அ மணி பட் காட்ஸ் லவ்விங் வேர்ட் ஆஃப் ஹனி. இதில் எது உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகுதோ அதை போட்டுக்காங்க. பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு கடைக்கு போனேன். பிரியமானவர்களே, ஆழமாக நம்மளை சிந்திக்க கடவுள் இந்த மாலை வேளையிலே அழைக்கிறார். ஒரு மனிதன் வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது 3 வயதானவர்கள் நிற்கிறார்கள், உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வீட்டில் முன்னாடி அதுல இருக்கையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் திறந்து போர்ட்டிகோவை பார்த்தவொடனே ஆச்சரியம், களைப்பா வந்திருக்கிறாங்க. வயதானவர்கள் களைத்து வந்திருக்கிறார்கள். பயண களைப்பு அவர்கள் முகத்திலே தெரிகிறது. வாருங்கள் உள்ளே வந்து காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல, அப்படி நாங்க 3 பேர் வரமாட்டோம், நீங்க யாரையாவது கூடுங்க, ஒருத்தரை கூடுங்க, ஒவ்வொருத்தரா வரோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறான். உங்க பேர் என்ன? என் பேர் வெல்த். வெல்த்தா? அடுத்த ஆள்கிட்ட பேர் கேட்கிறாரு. என் பேர் விஸ்டம். 3வது ஆள்கிட்ட கேட்கிறாரு. என் பேரு காட்ஸ் லவ், அன்பு. என்ன எல்லாரும் அன்புன்னு கூப்பிடுவாங்க, அவரு ஞானம் கூப்பிடுவாங்க. முதல்ல சொன்னவரு என்ன? செல்வம்னு கூப்பிடுவாங்க. ஆக செல்வம், ஞானம், அன்பு 3 பேர் இருக்கிறாங்க. நீ யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு இவருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. உடனே என்ன செய்தாரு? ஆலோசனை கேட்கணுமே. பொதுவா ஆலோசனை எங்க கேட்பாங்க? எல்லாரும் வீட்லயும், உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? மந்திரி இருக்காங்கல்ல வீட்டுல. நேரம் என்ன செய்யறாரு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். வெளியே வீட்டுல இங்க பாரு, 3 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆளு பணம், ஒரு ஆளு இந்த மாதிரி ஞானம், ஒரு ஆளு அன்புங்கிறாரு, கடவுளுடைய அன்புங்கிறாரு. யாரை கூப்பிடலாம், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டோடனே நான் மனசுல அன்பை கூப்பிடுவோமா அப்படின்னு. அன்பை வச்சு என்ன செய்ய முடியும்? அன்பை கூப்பிடுறீங்க, அன்பு வேண்டாம், செல்வத்தை கூப்பிடுங்க, பணத்தை கூப்பிடுங்க. பொருளா அருளானா பொருள் தான், அன்பா ஆதாயமான ஆதாயம் தான். இன்னைக்கு உள்ள சமூகம் நீங்க அன்பை கூப்பிடுறதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. பணம் ஒரு மாய பொருள், மிகப்பெரிய மதிப்பு தரும். ஆளுக்கோ படிப்புக்கோ குடும்ப பின்புலத்திற்கோ கிடைக்காத அங்கீகாரம், மரியாதை அந்த செல்வத்துக்கு தான் கிடைக்கும். எங்க அன்பை போய் கூப்பிடுவீங்கன்னு இப்படி போய் பேசுறீங்களே. கல்யாணம் முடிகிற நிலைமையில ஒரு பிள்ளை இருக்கு நம்ம கிட்ட, அன்பை வச்சு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு வரதட்சணை கொடுத்தா நல்ல வரன் கிடைக்கும் பிள்ளைக்கு, நம்ம பிள்ளைய வாழ வைக்கலாம். பணத்துக்கு பேர் இன்னொரு பேர் வரதட்சணை. யோசிங்க, தானம். அந்த மத்த அவன் பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு சொன்னான்ல,
அவனுக்கு கொடுத்தா அவன் குடும்பம் என்ன, அவங்க குலமே வாழ்த்தும். தானம் கொடுக்கலாம். என்ன பேசுறீங்க? காணிக்க கோயில்ல காணிக்க நிறைய கொடுக்கலாம். ஏங்க நீங்க அப்படின்னு அவன் மனைவி சஜஷன்லாம் சொல்றா. ரீசன் பிஹைண்ட் தட். நீங்க பணத்தை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. ஏய், காணிக்க நிறைய கொடுத்தா உன்கிட்ட நிறைய காசு இருக்கான்னு கேட்கிறவனுங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம கொடுப்போம், கடவுளுக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். அவங்க கேட்கறதெல்லாம் சொல்லாதீங்க. பேங்க்ல போனா வட்டி பணம் வாங்கணும்னு சொன்னா வாங்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கான். எங்க அன்பு இருக்குன்னா கொடுப்பானா, கடன் கொடுப்பானா பேங்க்ல? கேட்குறீங்களா? அன்பை பத்தி பேசுறீங்க. மாசம் சம்பளம் வந்துட்டான்னு உங்களை தொந்தரப்படுத்த மாட்டேன். பணத்தை கூப்பிட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. அன்னைக்கு அபராதம் போட்டுட்டான் கோர்ட்ல ஹெல்மெட் போடாம போனதுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, காசு இருந்தா அபராதம் கட்டலாம், நீதியே விலைக்கு வாங்கலாம். பஸ்ல போனா கட்டணும் இல்லையா? ஏசி பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போலாம். பணத்தை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க? அது கட்டணும். இப்படி வரதட்சணை, தானம், காணிக்கை, வங்கி கடன், சம்பளம், அபராதம் கட்டணும் அப்படின்னு வேறு வேறு பெயர்ல இருக்கிற பணத்தினுடைய மதிப்பை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல நேர போய் பணத்தை கொடுங்க. தேவையில்லாம தத்துவம் பேசுவாங்க. பணம் இருக்க நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்க பணம் இருக்காதுன்னு. அதான் தத்துவத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா நடைமுறை அப்படி இல்லை. முட்டாளையே அறிவாளியாக்கும், அநீதிய செய்யறவனே நீதிமான்னு சொல்லும். ஆனா நீங்க இது தெரியாம இருக்காதீங்க அப்படின்னு. ஏய், பணம் பாதாளம் மட்டும்தான் பயன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதனால நீ பணத்துக்கு ஏங்க அதை மட்டும் பார்க்காதீங்க. பணம் 10 செய்யும் சொல்லியிருக்காங்களா? பணம் என்று சொன்னால் பணமும் வாயப்பழக்கம்னு சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு பழமொழி சொல்லியிருக்காங்க. நீங்க அதனால ஃபர்ஸ்ட் திங், நீங்க முதல்ல அவரை கூப்பிடுங்க. யார? வெல்த். அவரை முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு இந்த மனைவி சஜஷன் சொன்னா. இவனுக்கு அது ரொம்ப சரியா நியாயமாவே படல. மனதிற்குள்ளே குழப்பம். முதல்ல கதவை திறந்தான். கதவை திறந்த உடனே வெளியே அவங்க 3 பேர் முகத்தை பார்த்தான். பார்த்துட்டு இவனுக்கு மனசு கேட்காம அன்பு, கடவுள் அதான் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, அன்பு, நீங்க வாங்க, முதல்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே 3 பேரும் சேர்ந்து எழுப்பி வந்தாங்களாம். 3 பேருமே வந்தாங்களாம். ஆச்சரியமாயிருச்சு. அவனுக்கும் ஆச்சரியம், அவன் மனைவிக்கும் ஆச்சரியம். நீங்க செல்வத்தை மட்டும் கூப்பிட்டு அவர் மட்டும்தான் வந்திருப்பார். நீங்க ஞானத்தை மட்டும் கூப்பிட்டு அவர் மட்டும்தான் வந்திருப்பாரு. ஆனா நீங்க அன்பை கூப்பிட்டனால நாங்க 3 பேருமே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் அவங்க விருந்தாளிகளா அந்த குடும்பத்தையே ஐஸ்வர்யமாக்குனாங்களாம். பிரியமானவர்களே, இது கற்பனை கதையாக இருந்தாலும் இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீர்களா? கடவுளிடத்திலே ஐஸ்வர்யவனா இராமல் தனக்காகவே பொருளை சேர்க்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? மதிகேடனே. கடவுள் சொன்னாரா? மதிகேடனே அப்படிங்கிறாரு, அட்ரஸ் பண்றாரு. அப்போ பணத்திற்கு, பொருளுக்கு மரியாதை கொடுக்கிற இந்த உலகத்துல ஒரு புதிய கோணத்திலே பார்ப்பதற்கு கடவுள் அழைக்கிறார். பணம் என்ன செய்தது? கடவுள் சமூகத்திலே துணிந்து பாவம் செய்வதற்கு, பொய் பேசுவதற்கு, இல்லையா தூண்டியதல்லவா? ஒரு லெசன் படிச்சீங்கல்ல, நம்ம இதுல பேரலா இன்னொரு லெசன் படிச்சோம் இல்லைங்களா? அது என்ன? கடவுள் சமூகத்திலே அவன் கேட்கிற கேள்வி, நீங்கள் கடவுள் சமூகத்திலேயா பொய் சொல்லுகிறாய்? அதற்காக ஒருமனப்பட்டது என்ன என்ற ஒரு கேள்வியை வைத்தான். அப்படியே திகைத்து போனார்கள், பிரமித்து போனார்கள். குழுமி இருந்தவர்கள் எல்லாம் பிரமித்து போனார்கள். அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் பொருளுக்கும் பணத்திற்கும் உரிய இடத்தை முதன்மையாக கொடுக்கிற இந்த மனிதனை பார்த்து கடவுள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு படிப்பினையாக இருக்கிறது. கடவுளிடத்திலே தேடுங்கள், பொக்கிஷங்களை அவரிடத்திலே தேடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய நியாய பிரமாணம், உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள், அதனுடைய வழிகளை நான் தேடுகிறேன், அது என்னை செவ்வையான வழியிலே நடத்தும். சங்கீதம் பாருங்க,
அந்த வழிகளை, அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். தீமோத்தேயு 6:10 என்ன சொல்லுகிறார்? ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு 6:10 பைபிளை திறக்காமலே சொல்லிடணும். அப்படிதான் படிமா. எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது ரூட். பாருங்களம்மா, விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற அளவுக்கு பலவீனப்படுத்துகிறது பணம், ஆசை பலவீனப்படுத்துகிறது. ஒரு வண்டர்ஃபுல் இந்த மொழிபெயர்ப்பு யார் வச்சிருக்கீங்க? மோனகன் மொழிபெயர்ப்பு வச்சிருந்தா 127 சங்கீதம் 3வது வசனம் படிங்க. 127ஆம் சங்கீதம், 127ஆம் சங்கீதம். அது மற்ற மொழிபெயர்ப்புல இல்ல, அதுக்காக சொன்னேன். 127ஆம் சங்கீதம் 3வது வசனம். 127ஆம் சங்கீதம் நான் வாசிக்கிறேன். அது கடவுள் நம்மோடு பேசுகிற வார்த்தை. 127ஆம் சங்கீதத்திலே அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் அதிகாலை எழுந்து நடுஜாமம் வரை வேலை செய்து அரும் பிரயாசத்தினால் ஆகாரம் பூசிப்பது விருதா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வைக்கிறார் பாருங்க. தமக்கு பிரியமானவன் நித்திரை செய்யும் போது கடவுள் அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார். தமக்கு பிரியமானவன் அங்க இருக்குதா வசனம்? அந்த வார்த்தை இல்லை இல்லையா? தமக்கு பிரியமானவன் நித்திரை செய்யும் போது அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார். அவன் தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார். கடவுள் கொடுப்பது தான் எல்லாமே. செல்வம், பணம், பொருள், பதவி, ஐஸ்வர்யம், வாழ்வு, ஜீவன் எல்லாமே எங்கிருந்து வருது? கடவுள் தருகிறது. கடவுள் தருகிற கிருபை. அதை மறந்துவிட்டு கடவுள் சமூகத்திலேயே கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை செல்வத்துக்கு கொடுத்தோம் என்றால், இங்கே சொல்லுகிற வார்த்தை தான், இந்த இரவே மதிகேடனே, யூ ஃபூல், திஸ் நைட், இந்த இரவு நினைச்சு பாரு. உனக்குள்ளே பேசிக் கொள்கிறாய், உனக்குள்ளே பெருமையாக நினைத்துக் கொள்ளாய். அதை செய்வேன், இதை செய்வேன், களஞ்சியத்தை விரிவாக்குவேன், செல்வத்தை. அதனால அதெல்லாம் வேலைக்காகாது. ஆண்டவர் எப்படி படிப்பினைகளை தருகிறார். இன்னைக்கு உலகம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? உலகம் இன்று இரவே எத்தனை காரியங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அச்சீவ் பண்ணிடலான்னு எல்லாத்துக்கும் விலை உண்டு, எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிற மடமைத்தனம். வாங்க முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. அது நம்ம கண்ணுக்கு புலப்படாத பெரிய காரியங்கள். அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சரியான பார்வை வேண்டும். ஆண்டவர் தருகிற கிருபை, ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம், ஆண்டவர் தருகிற ஆயுசு, ஜீவன், சுகபலம் எல்லாமே ஆண்டவர் திருக்கரத்திலிருந்து தருகிற கிருபை. அதை மறந்து நாம் மேன் சென்ட்ரா, காட் சென்ட்ரா சிந்திக்கிறதே இல்லை, மேன் சென்ட்ராவே சிந்திக்கிறோம். கடவுள் அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கு உங்களை என்னை அழைக்கிறார். இயேசு போதுமே என்பது உதட்டளவில் அல்ல, உள்ளத்தளவில் இருக்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவரை மதிப்போம், அவரை மேன்மையாக எண்ணுவோம், எல்லாவற்றிலும் மேன்மையாக எண்ணுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், எவ்ரிதிங் ஆடட், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆர் யூ பிலீவ் ஆர் நாட்? எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நம்புங்க, நம்பி விசுவாசிங்க. கடவுள் ஐஸ்வர்ய சம்பன்னர், அப்படித்தான் நான் வசனம் சொல்லுகிறது. அவரிடத்துல இல்லாதது ஒன்றுமில்லை. அவர் ஒரு பார்வை பார்த்தால் போதும், அவர் ஒரு பார்வை பார்த்தால் போதும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை, வாட் கைண்ட் ஆஃப் காட் வி பிலீவ், அந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வேணும். என் ஆண்டவர் நினைச்சால் எம்மாத்திரம் பேசிட்டு போ, நினைச்சிட்டு போ, எப்படினாலும் ரைட்டு, ஓகே. என் ஆண்டவர் நினைச்சா அந்த நம்பிக்கை வேணும், அதுல நீங்க இருக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அந்த
ஐஸ்வர்யனாடத்திலே சொல்லுகிற வார்த்தை பதில் அதுதான். பிரியமானவர்களே, ஒரு புதிய பார்வையை தந்து, ஆண்டவரே எனக்கு உண்டான எதிலுமே நான் மேட்டிமை இல்லாமல் நீர் எனக்கு சொத்து, நீர் எனக்கு போதும் என்ற ஒரு புரிதலை, ஆண்டவரே ஒரு பார்வையை இன்று எனக்கு பார்க்கும்படி இந்த வார்த்தையின் மூலமாக அழைக்கிறீர். அந்த அழைப்புக்கு நன்றி ஆண்டவரே. நான் என்னுடைய பார்வையிலே தெளிவடைந்திருக்கிறேன், என் நம்பிக்கையிலே உறுதி பெற்றிருக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளையாக இயேசு போதுமே என்று உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடுகிறேன். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஐநூற்றி 89வது பாடல். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் அல்ல, கடவுள் கிறிஸ்துவிலே அருளுகிற உன்னதமான கொண்ட மக்களாக வாழ்வதற்கு நீர் எங்களை அழைக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் அழிந்து போகிற பொன்னும் பொருளுக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகிற மக்களாக இருக்கிறோமே தவிர
சுகமாய் வாழ்வதை குறித்து எங்களுக்குள்ளே நாங்கள் சிந்தியாதபடி கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எங்கள் உள்ளங்களும் வாழ்வும் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது என்று உங்களுடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க தருகிற பாக்கியத்திற்காக நன்றி. இந்த இரவிலே உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இணைந்து இந்த தொழுகையிலே தம்மை ஆராதிக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர் அவருடைய வாழ்வுகளிலே உங்களுடைய இரக்கத்தையும் கிருபைகளின் நன்மைகளையும் தாராளமாய் தந்து ஆசீர்வதியும். அவருடைய ஜெபங்கள் வேண்டுதல்களுக்கு ஆண்டு பதில் தாரும். தூர இடங்களிலே வெளியூர்களிலே கடற்கரை துர்தேசங்களில் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். வியாதிகளோடு பலகீனங்களோடு இருக்கிற மக்கள், நோயிட்டு இருக்கிற மக்களை சந்தியும் விடுதலையும் சுகத்தையும் தாரும். தங்கள் அன்பானவர்கள் இழந்து துக்கத்தில் வேதனை இருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, இதோ சரீர பலை நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற திருமதி சுசிச்சோ அவர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தாரும். அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலனளிக்கும்படி கிரியை செய்யும். விரைவாய் இல்லம் திரும்ப இப்படி ஆலயங்களிலே கடந்து வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல தேவன் கிருபையாக அவர்களை வழிநடத்தி காக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் திருப்படைய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையின் வளர்ச்சி கிடைத்த காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்கள் நடைபெற இருக்கிற வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க சென்னையிலிருந்து வருகிற உடைய மகனுடைய பயணங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யும். எங்கள் மத்தியிலே அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். பாடல்களை பாடுகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் வரங்களினால் நிரப்பி ஆசீர்வதியும். அனுகூலமான காலச்சூழலை தந்து திருச்சபை மக்களாக அநேகர் கடந்து வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்க இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். இன்னும் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதியும். படைத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் நோக்கி பாரும். அவரவர் வாழ்வுகளிலே ஐஸ்வர்யத்தில் அல்ல, ஆண்டவரையே சார்ந்து வாழுகிறோம் என்பதற்கு அடையாளமாய் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களையே அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இது இரவிலும் நல்ல இளைப்பாதலை தாரும். புதிய நாளை மீண்டும் நாங்கள் கண்டு எங்கள் கடமைகளை நன்றியோடு தொடர கிருபை செய்யும். குறைகளை எல்லாவற்றை பொறுத்துக் கொள்ளும். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்து என்றும் ஜீவிக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தப்பரப்படத்திலே செய்யப்படுவது போல பூவிலே செய்யப்படுவதாக. நல்ல வேண்டிய ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவனை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமத்தையும் விஷயத்துக்குள்ளும் ராட்சி வல்லம் மகிமும் என்னிடைக்கும் உள்ளவர்களே, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.